ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஸ் 95 பென்ஷன் சம்மந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இபிஎஸ் 95 சம்மந்தமான அப்படி என்னடா விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது அவங்க 10 வருடம் வேலை பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 58 வயசை ரீச் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி இந்த ஓய்வூதியம் கிடைக்கணும்னா அந்த ஓய்வூதியத்துக்கு ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, அவங்களோட சேவை காலம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வூதியம் வழங்குறதுக்கு ஒரு சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது 15,000. இது ரெண்டையும் பெருக்கி இதில் வர்ற ரிசல்ட்டை 70ஆல் வகுப்பாங்க. இப்படி பெருக்கக்கூடிய இந்த தொகை தான் உங்களுக்கு அவங்களோட சேவை காலத்தை பொறுத்து ஓய்வூதியமாக கிடைக்கும். இப்படி இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபார்முலாவை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையெல்லாம் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களுக்கு இந்த ஓய்வூதிய ஃபார்முலா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரால் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார்முலாவை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க யாருன்னா, ஆக்சுவரியல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சுவரியல் நிபுணர்களோட ஆலோசனையின் பேரில் தான் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த ஆக்சுவரியல் நிபுணர்கள் அப்படிங்கிறது யார், இவங்களுக்கு எப்படி இந்த தகுதி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த ஆக்சுவரியல் நிபுணர்கள் அப்படிங்கிறவங்க வேறு யாரும் இல்லை, IAI அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரியல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த IAI. இந்த IAI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த ஆக்சுவரியல் நிபுணர்களோட திறமையை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய ஒரு சில தேர்வுகளில் இவங்க தேர்வாகிற பட்சத்தில் தான் இந்த ஆக்சுவரியல் நிபுணர்களாக இவங்க மாற முடியும். சரி, இந்த IAI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஆக்சுவரியல் நிபுணர்களை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கப்படுற இந்த ஆக்சுவரியல் நிபுணர்களோட வேலை என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஆக்சுவரியல் நிபுணர்களோட முக்கியமான வேலை என்னென்னா, அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த நிதி பிரச்சனைகள், அதாவது ஃபைனான்சியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையெல்லாம் கரெக்டாக மதிப்பீடு பண்ணி காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த நிதி அபாயங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை தான் இவங்களோட வேலை. இவங்களோட இன்னும் ஒரு சில வேலைகள் என்னென்னா, அதாவது இந்த காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த நிதி பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துறது, அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் சம்மந்தமான அனைத்து திட்டங்களையும் உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபார்முலாக்களை உருவாக்குறது, அதில் நிதி பாதுகாப்பு ஏற்படாமல் தடுக்கிறது, இதெல்லாமே இவங்களோட வேலை அப்படின்னே சொல்லலாம். இப்போது உங்களுக்கு இந்த ஆக்சுவரியல் நிபுணர்களோட ஆலோசனையின் பேரில் எதுக்கு இந்த ஓய்வூதியம் சம்மந்தமான திட்டங்களையும் ஓய்வூதியம் சம்மந்தமான ஃபார்முலாவை கொண்டு வர்றதுக்கு இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சுவரியஸ் அப்படின்னா யார், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது நம்ம இபிஎஸ் 95 பென்ஷன் சம்மந்தமாக உள்ளே வந்துடலாம். இபிஎஸ் 95 பென்ஷன் சம்மந்தமான இந்த ஃபார்முலாவில் 70 ஏன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற காரணத்தை பார்த்துடலாம். ஒரு ஊழியருக்கு அவரோட சேவை காலத்தை பொறுத்து தான் இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. இபிஎஸ் 95 பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 35 வருஷம் அதிகபட்சமாக ஓய்வூதியத்துக்கான இந்த சேவை காலம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு சர்வீஸ் கொடுத்து 58 வயசு அவங்க ரீச் பண்ணியிருந்தால் இந்த ஓய்வூதியத்துக்கு அவங்க தகுதியானவளாக மாறிடுவாங்க. இப்படி அவங்களோட இந்த ஓய்வூதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சேவையை வச்சு தான் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஓய்வூதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சேவை காலத்தை பெருக்கி அதை 70ஆல் ஏன் வகுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 70 அப்படிங்கிறது அந்த ஊழியரோட சேவை காலத்தை குறித்து தான் வருது. அது எப்படின்னா, ஒரு ஊழியருக்கு அவரோட மொத்த சேவை காலம் அப்படிங்கிறது இபிஎஸ் 95 பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 35 வருஷமாக இருக்குது. இபிஎஃப்ஓ உறுப்பினர் 33 வருஷம் வேலை பார்த்தாலே அவருக்கு எக்ஸ்ட்ராவாக 2 போனஸ் இயர் கிடைக்கும். அது மூலமாக அவர் 35 வருஷம் வேலை பார்த்ததுக்கான அந்த ஓய்வூதிய தொகை அப்படிங்கிறத பெற முடியும். இந்த ஓய்வூதியத்துக்கான இந்த சேவை காலத்தை 2 மடங்காக கன்வெர்ட் பண்ணி தான் இந்த 70 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சேவை காலம் அப்படிங்கிறது 35 வருஷம், அதோட 2 மடங்கு அப்படிங்கிறது தான் இந்த 70. அதனால தான் இந்த 70ஆல் இந்த சேவை காலத்தையும் ஓய்வூதிய சம்பளத்தையும் வகுத்து உங்களுக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறத செட் பண்ணுறாங்க. இதே இன்னொரு வழியிலையும் சொல்லலாம். அதாவது உங்களுக்கான இந்த ஓய்வூதிய சம்பளம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அதாவது இபிஎஸ் 95 பென்ஷன் தர பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களோட ஓய்வூதிய சம்பளம் அப்படிங்கிறது 15,000க்கு தான் கன்வெர்ட் பண்ணப்படுது. 15,000 நீங்கள் 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 கிடைக்கும். உங்களுக்கான அந்த அதிகபட்ச ஓய்வூதியத்தை அப்படி தான் அவங்க செட் பண்ணுறாங்க.
இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஓய்வூதிய சம்பளம் அப்படிங்கிறத 15,000லேருந்து 25,000 உயர்த்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான மதிப்பாய்வு நடைபெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பானது வெளியே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களோட இந்த ஓய்வூதியத்துக்கான ஊதியபட்ச வரம்பு அப்படிங்கிறது 25,000 அதாவது 10,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட எதிர்கால அந்த அதிகபட்ச ஓய்வூதிய தொகை அப்படிங்கிறது 25,000 ரெண்டாவது வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓய்வூதிய இந்த உச்சவரம்பை அதிகப்படுத்தினதா இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தையும் 1000லேருந்து அதிகப்படுத்த முடியும். இதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது டிசம்பர் இறுதிக்குள்ளேயோ இல்லை ஜனவரி 2026 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது எப்போ உயர்த்துவாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமான இந்த ஃபார்முலா சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.